பொங்கி பாடுவேன். உந்தன் நல்ல நாமத்தை நான் நம்பி சார்வதால் நீர் கைவிடீர் இவ்வேளையை காப்பி தேவாவியால். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். மாவல்லவாக்கின் உண்மையை கண்டுணர செய்தீர். நான் ஒப்புவித்த பொருளை விடாமல் காக்கிறீர். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். நீர் மாட்சியோடு வருவீர் அப்போது களிப்பேன். ஓர் வாசஸ்தலம் கொடுப்பீர் மெய் பாக்கியம் அடைவேன். சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாவபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலும் பேரானந்தம் பொங்கி பாடுவேன். தேவனுடைய உன்னத நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அற்புதமான மத்திய வார ஆராதனையிலே பங்கெடுக்கும்படியாய் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். நம்மோடு கூட இணையத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகளையும் நம்முடைய திருச்சபையின் சார்பாக மனதார வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நல்ல ஆராதனையை ஆரம்பிக்கும் வண்ணமாக நம்முடைய பாடல் புத்தகத்தில் 3வது பாடல் அனாதியான கர்த்தரே என்ற பாடலை நாம் யாவரும் ஆரம்ப கீதமாக நாம் யாவரும் பாடுவோம். மகி
தலைகளை தாழ்த்தி இந்த நல்ல ஆராதனையின் ஆரம்ப ஜெபத்துக்குள்ளே கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபத்தை சகோதரர் பென்னட் அவர்கள் ஏறெடுப்பார்கள். யாவரும் பயபக்தியோடு கூட ஆரம்ப ஜெபத்துக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். பரலோக சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து கண்ணோக்கி பார்த்து பரிசுத்தமும் அன்பு நீடிய சாந்தமும் பரிசுத்தமும் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலும் அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாரத்தின் மத்தியமான நாளிலும் அன்புள்ள ஆண்டு சமூகத்திலே நாங்கள் ஒரு சிலராக கூடி அப்பா பிதாவே தேமே என்று கூடும்படியான புத்திர சுகாலத்தின் ஆவியை தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் நாளையும் நேரத்தையும் காணக்கூடாமல் ஆண்டவரே தங்கள் படுக்கை பாதாளத்தில் போட்டிருந்தாலும் ஏழைகளும் கோழைகளும் அற்பர்களும் தூசிகளும் ஒன்றுக்கு உதாத பேதிகளும் ஆகிய ஆண்டவரே, எங்களை இம்மட்டுமாய் ஜீவன் சுகம் எல்லாவற்றையும் தந்து எங்களை இம்மட்டுமாய் வழிநடத்தி வருகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கோடாகோடி சோசரம் எடுக்கிறோம்ப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, ஆலய புராணங்களில் வந்திருக்கிற சிறியோரையும் பெரியோரையும் வாலிபரையும் வயோதிபரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாச குடும்ப பிள்ளைகளையும் கர்த்தர் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதிங்கப்பா. அன்புள்ள ஆண்டவரே, ஒவ்வொருவரும் செய்து வருகிற எல்லா விதமான தொழில் முயற்சிகளையும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து எல்லா தேவைகளையும் நீர் பரத்திலிருந்து சந்தித்து வழிநடத்தி பாதுகாத்துக்கொள்ள ஜெபிக்கிறோம். சுகமாக விலைமனமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவர் நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பாதுகாத்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த கல்யாண்டிலும் ஆண்டவரே பிள்ளைகள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல திருச்சியை கண்டிடையே கர்த்தர் கிருபை செய்து பாதுகாத்துக்கொள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். சபை போதர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த சபை உமக்கு வழிநடத்தத்தக்கதாகவும் புல்லுள்ள இடங்களிலுமே தண்ணீரண்டை நடத்தத்தக்கதாக நல்ல தலைவாய்ந்த ஞானவரத்தையும் பரிசுத்தாவியான வரத்தையும் அதிகமாய் கட்டளை கொடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரை கேட்க இருக்கிற சத்திய வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தாருங்க. நாங்கள் கேட்கிறாய் மாத்திரமல்ல, அன்புள்ள ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழவும் இந்த கடைசி காலத்தில் அன்புள்ள ஆண்டு உமக்கு ஏற்ற பரிசுத்தமாய் ஜீவிக்கும் கர்த்தர் கிருபை செய்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். போதிக்க காத்திருக்கிற தேவதாசரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிட்டு கொடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவர்கள் பெற்றோர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். வயதான நாட்களிலும் பிள்ளைகளுக்கு வேண்டுமான எல்லா சுகத்தையும் பலத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். காலம் கடைசி காலம் ஆனாலும் முடிவுடனே வராது என்பதாகவும் நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்பதாகவும் நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் அன்புள்ள ஆண்டவர் நம்முடைய கற்பனைகளுக்கும் நம்முடைய சட்டத்திட்டங்களை நாங்கள் கீழ்ப்பிருந்து நடக்கவும் இந்த பூமியில ஜீவன நாளெல்லாம் ஆண்டவரே உமக்கு ஏற்ற பிரியமான வாழ்க்கை வாழ்ந்தும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ள பிள்ளைகளாக எங்களை எடுத்து பயன்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இரண்டாவது முறை எங்கள் இயேசு ரட்சகர் எங்களை கூட்டி சேர்க்கிற நாட்கள் வரும்போது நாங்கள் ஒருவராயிலும் கைவிடப்பட்டலாய் காணப்படாத விட இவரே ராஜா இவருக்காக காத்திருந்தோம். இரட்சிப்பின் மகிழ்ந்து கழிவு ஆழ்ந்து கொடுத்தோடு பரமகானானை கண்டு சுமத்துக் கொள்ளும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கு தந்து எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் எங்கள் அருமரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் இரு பாதங்களில் விழுந்து கெஞ்சி கொண்டாடுகிற இருக்கிறது நல்ல பிதாவே, ஆமென். நல்ல ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுத்த ஐயாவை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தின் முதலாம் மத்திய வார ஆராதனையிலே தேவ சமூகத்திலே நாம் இணையும்படியான பாக்கியத்தை பரலோகத்தின் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்குறாங்க. நாம் தொடர்ச்சியாக 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பாடங்களை நாம் படித்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்தில் முதல் பாடத்தை படித்தோம். தற்பிரியராயும் என்ற ஒரு பாடத்தை படித்தோம். இந்த கடைசி காலங்களில் தற்பிரியம் ஒரு மனிதன்கிட்ட எப்படி இருக்கும், அந்த தற்பிரியத்தினுடைய விளைவு என்ன என்ற காரியத்தை கடந்த வாரத்தில் நாம் படிக்கும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். இந்த வாரத்தில் அதே 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3வது அதிகாரம் வசனம் 2 நான் வாசிக்கிறேன். எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும், 2வது வார்த்தை பணப்பிரியராயும், வீம்புக்காரராயும், அகந்தை உள்ளவர்களாயும், தூஷிக்கிறவர்களாயும், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும், நன்றி அறியாதவர்களாயும், பரிசுத்தம் இல்லாதவர்களாயும், சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும், இணங்காதவர்களாயும், அவதூறு செய்கிறவர்களாயும், இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும், கொடுமை உள்ளவர்களாயும், நல்லோரை பகைக்கிறவர்களாயும், துரோகிகளாயும், துணிகரம் உள்ளவர்களாயும், இருமாப்புள்ளவர்களாயும்,
தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பவுல் அப்போஸ்தலன் இந்த கடைசி காலங்களில் மனிதர்களுடைய நிலையை குறித்து அவர் பேசி கொண்டிருக்கிறாரு. நம்ம அதை தான் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலங்களில் மனிதர்களுடைய நிலை தற்பிரியம் என்ற ஒரு பாடத்தை படித்தோன்னா 2வது வார்த்தையை இந்த நாளில் படிக்க போகிறோம். 2வது வார்த்தை பணப்பிரியராயும் என்ற வார்த்தையை இந்த நாளில் எடுத்து தியானிக்க போகிறோங்க. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் வேதாகமத்தில் எத்தனையோ பணப்பிரியர்கள் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நபரை நம்ம படிக்க போகிறோம். அந்த நபருடைய வாழ்க்கையை பார்க்கிற நீங்களும் நானும் அந்த நபருடைய வாழ்க்கையை போல நம்மளுடைய வாழ்க்கை எங்கேயாவது காணப்படுகிறதா என்பதை சற்று சீர்தூக்கி பார்த்து, ஏன்னா வஞ்சனை வெளி உலகங்களில் பலவிதமாய் வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து அச்சப்படக்கூடிய நாம் நமக்குள்ளாகவே நம்மை வீழ்த்துகிற வஞ்சனைகள் உண்டா என்பதை தான் தொடர்ச்சியாக படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு ஜெபத்தோடு கூட சத்தியத்துக்குள்ளே கடந்து போவோம். பரமபிதாவே, சத்திய ஆவியானவரே, இந்த நாள் சத்தியத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. உங்கள் வல்லமையுள்ள கரம் எங்களை தாங்கட்டும், ஏந்தட்டும், வழி நடத்தட்டும். இந்த கடைசி காலங்களில் ஆண்டவரே கொடிய காலங்களாய் வரும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த கொடிய காலங்கள் மனிதர்களாகிய எங்கள் மத்தியில் வரும் என்பதையும் நாங்கள் படித்து கொண்டு வருகிறோம். பணப்பிரியரை குறித்து ஒரு நபரை நாங்கள் படிக்க போகிறோம்பா வேதாகமத்தில். நீங்கள் சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சரிங்க, இந்த பணப்பிரியத்தை குறித்து வேதாகமத்தில் பல இடங்கள் நம்ம வாசிக்க முடியும். விசேஷமாக 1 தீமோத்தேயுவின் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வாக்கியத்தை பாருங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த பண ஆசை இருக்குது பாருங்க, அதுதான் எல்லா தீமைக்கும் வேறுங்களாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மரத்தில் வேர் சரியானதா இல்லை அப்படின்னா அந்த மரம் சரியானதா இருக்குமா? அந்த மரம் சரியானதா இல்லை அப்படின்னா அதில் வருகிற கனி சரியானதா இருக்குமா என்பதை நீங்கள் நானும் சிந்திச்சு பார்க்கணும். அதே தான் வேதவசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறுங்களாம். இந்த 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரத்தில் ஒரு 19 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. இந்த 19 காரியத்துக்கும் அடித்தளம் வேர் என்ன அப்படின்னா இந்த பண ஆசை. இந்த பண ஆசை இருந்துச்சுன்னா ஒரு மனுஷன் தற்பிரியனா மாற முடியும். இந்த பண ஆசை இருந்துச்சுன்னா இந்த வேதாகம சம்பவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா குணாதிசயங்களும் ஒரு மனிதத்தில் காணப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வேதம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. வேதாகமத்தில் ஒரு மனுஷன் பண ஆசைப்பட்டாருங்க. அந்த பண ஆசைப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விளைவுகள் வந்திருக்கிறது என்பதை நீங்கள் நான் பார்க்கணும். அதே போல் அந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மாத்திரமல்ல, அந்த நபரோடு இருந்த அவனுடைய எஜமான் சொல்லுகிற வார்த்தைகளையும் நாம் சற்று கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா காலம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை அவருடைய எஜமான் அவருக்கு சொல்லுவார். வாசிக்கலாங்களா? 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம் 2 ராஜாக்களின் புத்தகம் 5வது அதிகாரம். எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு நபர், பரிச்சயமான சம்பவம். நான் ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை வாசித்து சம்பவத்துக்குள்ளே கடந்து போகணும்னு நினைக்கிறேங்க. இங்கே பண ஆசை என்ற வார்த்தையை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த நபர் அந்த பண ஆசை உள்ள நபராக இருந்திருக்கிறார் என்பதுக்கு ஆதார வசனமாக 5வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிச்சுட்டு சம்பவத்துக்குள்ளே நான் கடந்து வரேன். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? இங்க பாருங்க, இது காலமா என்ற வார்த்தை யார் கேட்கறது அப்படின்னா எலிசா தீர்க்கதரிசி கேட்கிறார். யார் இடத்துல கேட்கிறாரு? தன் வேலைக்காரனாகிய கேயாசின் இடத்துல கேட்கிறார். அப்ப இன்னைக்கு யாரை குறித்து படிக்க போறோம் அப்படின்னா கேயாசி என்ற ஒரு மனிதனை குறித்து நீங்கள் நானும் கொஞ்சம் படிக்க போறோம். கேயாசியை குறித்து படிக்கிறேன்னா அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பண ஆசை அவனிடத்துல இருந்தபடியினால அவன் எப்பேற்பட்ட விளைவை வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறான். அவன் மாத்திரம்தான் இந்த ஆசையினால் வீழ்த்தப்பட்டானா, இல்லை அவனுடைய குடும்பமும் சந்ததியும் இந்த ஆசையினால் வீழ்த்தப்பட்டதா என்பதை நீங்கள் நானும் என்ன செய்ய போறோம்னா இந்த சம்பவத்திலிருந்து படிக்க போறேங்க. சம்பவம் என்ன என்பதை கொஞ்சம் முதல்ல இருந்து நான் வாசிக்கிறேன்.
ஆரம்பத்திலிருந்து வாசிக்காதபடி முக்கியமான வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிப்போம். சம்பவம் என்ன அப்படின்னா, சீரியா நாட்டின் படைத்தலைவனாகிய நாகமான் என்கிற ஒரு பெரிய மாமனிதனுக்கு ஒரு நோய் வந்துடுது, ஒரு பிரச்சனை வந்துடுது. பிரச்சனை என்னங்க? குஷ்டரோகம். ஒரு மனுஷனுக்கு குஷ்டரோகம் என்ற வியாதி வந்துருச்சு அப்படின்னா அவன் குடும்பத்தை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும், ஊரை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும், உறவினர்களை விட்டு ஒதுக்கப்பட வேண்டும். அவனுடைய குடியிருப்பு எங்கே தான்? ஆமாம், பாளையத்துக்கு புறம்பே, ஊருக்கு வெளியில தான். லைக் கொரோனா போல. கொரோனா வந்துச்சு இல்லைங்களா? கொரோனா வந்த நபருக்கு என்னங்க கதி? தனி அறை இல்லைங்களா? அதே போல தான் பாருங்க, இந்த குஷ்டரோகம் வந்த மனிதன் தன் குடும்பத்தோடு ஜீவிக்க முடியாது, ஒரே இல்லறத்தில் வசிக்க முடியாது. எங்கே தான் போகணும் அப்படின்னா பாளையத்துக்கு புறம்பே தான் போகணும், ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கணும். இப்போ அப்படிப்பட்ட வியாதி யாருக்கு வந்துருச்சு அப்படின்னா நாகமான் என்ற அந்த படைத்தலைவனுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த நாகமான் என்ற நபருக்கு இந்த பிரச்சனை இருந்தது. அவனுடைய மனைவி துக்கமுகத்தோடு தன் வீட்டிலே காணப்பட்டபடியினால அவன் வீட்டில் வேலை செய்கிற அந்த சிறு பெண் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, நீங்கள் ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த அம்மா சொன்னாங்க, என் புருஷன் எண்ணிக்கையில் பெரியவர், பலம் வாய்ந்த ஒரு மனுஷன், ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர், அவருக்கு என்ன வியாதி வந்துருச்சு அப்படின்னா குஷ்டரோகம் என்ற ஒரு நோய் வந்துடுச்சு. இப்போ இந்த குஷ்டரோகம் வந்த மனிதனுடைய நிலை தன் வீட்டை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், ஊரை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும், என்ன செய்யறதுனே தெரியல என்று சொல்லி அங்கே உட்கார்ந்துருக்கிற சூழ்நிலையில் இந்த சிறு பெண் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, சமாரியாவில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அந்த தீர்க்கதரிசி கிட்ட அவர் போவார் அப்படின்னா நிச்சயமாய் அவர் என்ன பண்ணுவார்? சுகம் பெறுவார் என்ற ஐடியாவை இந்த சின்ன பிள்ளை கொடுத்தாங்க. அதே போல நாகமானும் அவனுடைய வேலைக்கு அவனோடு கூட இருக்கிற சக ஊழியர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சமாரியாவுக்கு போகிறாங்க. அங்கே நடந்த சம்பவம் நமக்கு நல்லாவே தெரியும். இவர் நினச்சிக்கிட்டு போனார். அங்கே போன உடனே தீர்க்கதரிசி இவர் உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தொட்டு எதையாவது தடவி இவருக்கு சுகத்தை கொடுப்பார் அப்படின்னு இவர் நினைச்சாரு. ஆனால் நடந்தது என்னங்க? இந்த நாகமானுடைய முகத்தை கூட யார் பார்க்கல? எலிசா பார்க்கல. என்ன சொன்னார்? யோர்தான் ஒரு நதி இருக்குது, அங்கே போய் 7 முறை முழுகி எழுந்துரு, உனக்கு சுகமாயிடும் அப்படின்னார். அப்போ இந்த நாகமான் முறுமுறுக்கிற சம்பவத்தையும் நம்ம அறிஞ்சிருக்கிறோம். குளிக்கிறதுக்கு இதை காட்டிலும் எவ்வளவு அழகான நதிகள் என் தேசத்தில் உண்டு, நாம் போய் இந்த யோர்தான் சேர்த்து தண்ணியில் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி இந்த நாகமான் திரும்பி போகிற சமயத்தில் அவனோடு இருந்த வேலைக்காரன் சொல்கிறான், எஜமானே, அவர் வேற ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சிருந்தா சொல்லியிருந்தா நீங்கள் நிச்சயம் செய்திருப்பீங்களே, இதை செய்யக்கூடாதா என்று சொல்லி அவனுடைய வேலைக்காரன் அவனிடத்த தாழ்மையாக அந்த கோரிக்கை வைத்தபடியினால நாகமானம் என்ன செய்கிறாரு? போயிட்டு ஆற்றுல முழுகிறாரு. முழுகி எழுந்திருத்த சமயத்தில் எத்தனை முறை முழுகினாருங்க? மொத்தம் 7 முறை. 6 முறை முழுகினார். ஏதாவது மாற்றம் வந்துச்சா? இல்லை. 7வது முறை முழுகும் போது தான் ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. இதெல்லாம் நிறைய ஆவிக்குரிய பாடங்கள் இருக்கிறது, கர்த்தருக்கு சித்தமானால் வரக்கூடிய காலங்களை படிப்போம். இப்போ அந்த 7வது முறை முழுகி எழுந்திருக்கும் பொழுது அவருடைய மாம்சம், வேத வசனம் சொல்லுது, சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் அவருடைய மாம்சம் மாறிடுச்சு. இப்போ அந்த நோயிலிருந்து சுகத்தை பெற்றுக்கொண்ட இந்த நாகமானுடைய இருதயம் இப்படிப்பட்ட சுகத்தை கொடுத்த அந்த தீர்க்கதரிசிக்கு ஏதாகினும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய உள்ளம் வாஞ்சிக்கிறது. ஏன்னா ஒருவேளை இந்த நோயோடு நான் வாழ்ந்திருப்பேன் அப்படின்னா என் நிலை என்ன என்பதை அவன் புரிந்து கொண்டபடியினால ஏதாகிலும் இவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் இந்த நாகமானுடைய உள்ளத்தில் இருந்துச்சு. என்ன நடந்துச்சு? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் வசனம் 15-16 நான் வாசிக்கிறேன், கவனத்தோடு கவனிங்க. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தார் எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்திற்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியான் கையில் ஒரு காணிக்கையை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். அப்பொழுது நாகமான், ஆனாலும் 2 கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க 2 பொதிமண் உமது அடியானுக்கு கட்டளையிட வேண்டும். உமது அடியான் இனி கர்த்தருக்கு அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வான தகனத்தையும் பலியையும் செலுத்துவது இல்லை. இப்போ இந்த சம்பவம் நமக்கு தெரியும். அவர் காணிக்கை கொடுத்தாரு, எலிசா ஏற்றுக்கொண்டாரா? இல்லை. மீண்டும் வற்புறுத்துனபடினால அவர் என்ன பண்ணிட்டாரு? தட்டுதல் பண்ணிட்டார். தட்டுதல் பண்ணபடினால அவன் ஒரு ரெக்வஸ்ட் வச்சான், கொஞ்சம் மண்ணு மாத்திரம் கொடுங்க,
ஏன் அப்படின்னா, இந்த பூமியில வாசம் செய்கிற தேவன் எவ்வளோ மகத்துவமானவர் இல்லை, இனி நான் அந்நிய தெய்வத்தை வணங்குவது இல்லை என்ற அந்த உறுதிப்பாடு அவன் இருதயத்தில் வைத்தபடியினால இங்கிருந்து மண்ணை கொண்டு போகணும்னு நினைச்சு அவன் ரெக்வஸ்ட் வச்சான். எலிசாவும் கொண்டு போன்னு சொன்னாரு. கொண்டு சென்று தன்னுடைய தேசத்துக்கு புறப்பட்டு போகிற சமயத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் என்ன? வசனம் 20 நான் வாசிக்கிறேன். 19-20. அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான். இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. என் எஜமானுக்கு புடைக்க தெரியல, அவர் வாங்காம விட்டுட்டாரு, ஆனா நான் வாங்கி கொள்ளுவேன் என்று சொல்லி அவனுக்கு பின்னாகவே ஓடி என்ன வார்த்தையை சொல்றான்னு பாருங்களேன். வசனம் 21. நாகமானை பின் தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுக செய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர்கள் இப்பொழுதுதான் எப்பிராயிம் மலைதேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். பாருங்க, இந்த பண ஆசை முதலாவது ஒரு மனிதன் எங்க வழி நடத்துதுன்னு பாருங்களேன். இப்ப இந்த கேயாசி சொல்லுகிற சம்பவம் உண்மையா பொய்யா? பொய் இல்ல. இவர் சொல்றாரு, எலிசா தீர்க்கதரிசி பள்ளிக்கூட வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, பிள்ளைகளை ட்ரெயின் பண்றாரு, தேவனுக்குரிய காரியத்தில் தீர்க்கதரிசியின் புத்திரர்களை அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப அதை இவன் பார்த்து பழக்கப்பட்டபடினால இந்த கேயாசி நாகமான் கிட்ட வந்து சொல்றான், இப்பதான் 2 வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும், மாற்று வஸ்திரம் வேணும், என்ன செய்யறது, எஜமான் உங்க கையில இருந்து வாங்கி கொண்டு வர சொன்னார். அன்பானவர்களே, பண ஆசை முதலாவது ஒரு மனிதனை எதுக்கு வழி நடத்துது அப்படின்னா, பொய் சொல்லுவதற்காக அந்த மனிதன் என்ன பண்ணுதுங்க, வழி நடத்துது. இப்ப பொய் சொன்னவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அதை அந்த நபர்களிடத்திலிருந்து ஏமாற்றி பெற்றுக்கொள்கிற காரியத்தை நம்ம கீழே வாசிக்க முடியும். வசனம் 23 பாருங்களேன். அதற்கு நாகமான், தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 பைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான 2 பேர் மேல் வைத்தான். அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையில் இருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். இப்ப பாதி வழியில வீட்டுக்கிட்ட வந்து என்ன பண்ணிட்டான், கொண்டு வந்ததை வாங்கி தன்னுடைய வீட்டில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்தவர்களை நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யார் முன்னாடி வந்து நிற்கிறான், தன் எஜமான் ஆகிய எலிசாவிற்கு முன்னாடி வந்து நிற்கிறான். இப்போ என்ன நடக்குது பாருங்களேன், வசனத்தை வாசிக்கிறேன். வசனம் 25. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கிருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன், உமது அடியான் எங்கும் போகவில்லை. முதலாவது பொய்யை எங்க சொன்னான், நாகமான் கிட்ட சொன்னான். அப்ப பண ஆசை ஒரு மனிதனை பொய்க்கு நேராக நடத்துது. அந்த பொய் ஏமாற்று காரியத்துக்குள்ளாக நடத்துது. இப்ப அந்த ஏமாற்றி வாங்கி கொண்டு வந்தவன் வஞ்சித்து தன் வீட்டில் வச்சுக்கிட்டான். வைத்து கொண்டு யார் இடத்துல வந்திருக்கிறான்னா, எஜமான் கிட்ட வந்திருக்கிறான். சரிங்க, இவனுடைய எஜமான் யாருன்னு கேயாசிக்கு தெரியுமா தெரியாதா? பா, இவர் பாத்திரத்தில் எண்ணெய் நிரப்புறவர், எவ்வளோ விஷமான காரியங்கள்னாலும் மாற்றுகிற வல்லம் அவர்கிட்ட இருக்குது. என் எஜமான் யார் என்பதை இந்த கேயாசி நன்றாக அறிந்திருந்தவனாய் இருந்த போதும் கூட அந்த எஜமானுக்கு முன்னாடி துணிகரமா என்ன சொல்றான், ஒரு பொய் சொல்றான். நீங்க சிந்திச்சு பாருங்க, இந்த பண ஆசை முதலாவதாக ஒரு பொய்க்கு நடத்துதுன்னு சொன்னோம், 2வது ஏமாற்று வேலைக்குள்ள கொண்டு போகுதுன்னு சொன்னோம், 3வது இந்த பண ஆசை தான் யார் என்பதை மறந்து தன் எஜமான் யார் என்பதையும் மறப்பதற்கு வழிநடத்துகிற சம்பவத்தை நீங்க இங்க தெளிவா பார்க்க முடியுங்க. எலிசாவோடு இருந்து எலிசாவின் மூலமாய் தேவன் செய்யப்படுகிற ஒவ்வொரு வல்லமையான காரியங்களையும் பார்த்திருந்த போதும் கூட இந்த கேயாசி துணிகரமா நான் எங்கேயும் போகல, இங்க தான் இருந்தேன் என்று சொல்லி அந்த எலிசா தீர்க்கதரிசிக்கு முன்னாக துணிகரத்தோடு பொய் சொல்வதற்கு எது தூண்டுதல் செய்தது அப்படின்னா, அந்த பண ஆசை.
இவன் ஒருவேளை சிந்திச்சிருக்கலாம்ல, என் எஜமான் கண்டுபிடிச்சிருவார் எப்படியா இருந்தாலும், உண்மையை சொல்லியிருக்கலாம், எஜமானே உங்களுக்கு ஆசை இல்லை எனக்கு ஆசையாக இருந்துச்சு நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தா எஜமான் அவனுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்துருப்பார். ஆனால் மாறாக அந்த பண ஆசை இவனை மறக்க வச்சிச்சு. இவனை மறந்தது போல யாருடைய வல்லமையை மறக்க வச்சிருச்சு? அவருடைய எஜமான் யார் என்பதையும் அவருடைய வல்லமை என்ன என்பதையும் தேவன் அவனுக்கு கொடுத்த வல்லமையின் காரியம் என்ன என்பதையும் அது என்ன பண்ணிடுச்சு? மறக்க வச்சிருச்சு. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்க, இந்த பண ஆசை தன் நிலையை மறக்க வைப்பதற்காக அது செயல்படுத்தக்கூடிய காரியத்தை தன்னிடத்திலும் மாற்றத்தை பார்க்க முடியும், பிறனிடத்திலும் அந்த மாற்றங்களை உருவாக்குவதற்கு அது முயற்சி செய்கிற காரியத்தையும் நம்ம இங்கே தெளிவாக பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ சொல்லிட்டு அவர் ஒரு வார்த்தையை கேட்குறாரு பாருங்களேன், 26. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற பொழுது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? எலிசாவும் கேயாசியும் ஒன்றாக இருக்கிறவங்க தேவனுடைய ஊழியத்தில். தன் எஜமானை பார்த்து பார்த்து வளர்கிறவன் தன் எஜமானுடைய முகத்தில் ஒரு பாவனையை பார்த்தபோது தன் எஜமானுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து எஜமானுடைய கைகளுக்கு தண்ணீர் வார்க்கிற ஒரு பொறுப்புல இருந்தவன் யார் அப்படின்னா கேயாசி. அதை தான் சொல்றாரு, என் மனசு என்னன்னு உனக்கு தெரியல, இப்ப என் மனசு என்ன என்பதை நீ அறிந்திருந்த போதும் கூட நீ அவனிடத்துல போய் அவன் ரதத்தை விட்டு திரும்பி உன்னிடத்துல வருகிற பொழுது என் மனம் கூட வரலையா அப்படின்னு கேட்கறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் எப்படிப்பட்டவன் என்பதை நீ அறிந்திருந்தும் போது கூட அந்த மனசு ஏன் உங்ககிட்ட இல்லாம போச்சு? அதை கேட்டது மாத்திரமல்ல, அடுத்த வார்த்தையை கவனிங்க, என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? ஒரு காலத்தை பயன்படுத்துறார் அவரு. இது எல்லாம் வாங்க இது காலமா என்று கேட்கிறார் அப்படின்னா அப்ப அங்க காலத்தின் சூழ்நிலை என்ன என்பதை நீங்கள் நான் சிந்திக்கணுமா இல்லையா? அப்ப அங்க எப்படிப்பட்ட காலம் இருந்துச்சு, எப்படிப்பட்ட காலங்களுக்குள்ளாக அங்க சூழ்நிலை இருக்கிறது என்ற காரியத்தை அங்க எஜமான் தன் வேலைக்காரனாகிய கேயாசி கிட்ட சொல்றாரு. இதுவாப்பா காலம். ஏன் அது காலம்? நீங்க அதுக்கு முன்னாடி சாப்டரையும் பாருங்க, பின்னாடி சாப்டரையும் பாருங்க. ஒரு மிக முக்கியமான சம்பவம் அந்த தேசத்தில் நடைபெறுகிற காரியத்தை நம்ம பார்க்க முடியும். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், 27. ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றென்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறைமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். பாருங்க, இந்த ஒரு சாதாரண பண ஆசை ஒரு மனிதனை பொய்க்கு நேராக நடத்துது, ஒரு மனிதனை ஏமாற்று காரியத்துக்குள்ளாக நடத்துது. ஏமாற்று காரியத்துக்குள்ளாக நடத்துனது மாத்திரமல்லாம வஞ்சித்து தன்னிடத்தில் வைத்துக் கொள்வதற்கான காரியத்துக்குள்ளே நடத்துது. அதை தாண்டி பாருங்க, பண ஆசை உள்ள மனிதன் தான் யார் என்பதையும் தன் எஜமான் யார் என்பதையும் எங்களுடைய நோக்கம் என்ன என்பதையும் இந்த பூமியில் தேவன் எங்களுக்கு நியமித்த ஊழியம் என்ன என்பதையும் அடியோடு மறக்குவதற்கு எது காரணமா இருக்குது அப்படின்னா இந்த பண ஆசை. நான் இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருந்தேன். இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 கேள்வி என்னுடைய உள்ளத்திலே வைத்தார். அந்த 3 கேள்வி என்ன அப்படின்னா, கேயாசி வீழ்த்தப்படுவதற்கு அவனுக்கு காரணமா இருந்தது அந்த பண ஆசை, அவனுக்குள்ளாக இருந்த அந்த இச்சை. அந்த இச்சை இந்த கேயாசியை வீழ்த்துவதற்கு காரணமா இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கும் இந்த உலகத்தில் மனிதர்கள் வீழ்த்தப்படுவதற்கு எது காரணமா இருக்கிறது என்ற ஒரு யோசனையை நீங்கள் நானும் யோசித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொன்னாரு, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருமென்று அறிவாயாக. அதில் தெளிவான வார்த்தையை போடுறாரு, மனுஷர் தற்பிரியராயும் பணப்பிரியராயும். அப்படின்னா அந்த பணப்பிரியம் எந்த மனிதனிடத்தில் இருக்கிறதோ அந்த மனிதன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொள்வது மாத்திரமல்லாமல் அவன் நிலையை அவன் மறப்பது மாத்திரமல்லாமல் அவனுக்கென்று வைத்திருந்த நோக்கம், அவனுக்கென்று தேவன் வைத்திருந்த திட்டம், அவனுக்கென்று வைத்திருந்த ஊழிய காரியங்கள் எல்லாவற்றையும் உடைப்பதற்கு காரணமா இருந்தது எது அப்படின்னா ஒரு பணாசை. நீங்க சிந்திச்சு பாருங்க, எலிசாவுக்கு பின்னாடி எலியாவினுடைய ஊழியத்தை எலிசா தொடர்ந்தார். இப்ப எலிசாவினுடைய ஊழியத்தை யார் தொடர்ந்து இருந்திருக்கணும்? கேயாசி தொடர்ந்து இருந்திருக்கணும். ஆனா எலிசாவினுடைய ஊழியத்தை இழக்க செய்த காரியம் கேயாசினுடைய வாழ்க்கையில் எது தெரியுங்களா? பண ஆசை.
அதனால தான் எலிசா கேட்குறாரு, என் மனசு ஏன் உங்ககிட்ட இல்லாமல் போயிடுச்சு? என்னோடு தானே இருக்கிற, என்னோட தானே ஒரு அற்புதத்தை செய்யும் போதும், நம்ம ஜெபிக்கும் போதும், மற்றவர்களுக்கு பாடம் நடத்தும் போதும், ஏன்னா அவர் ஒரு தீர்க்க தரிசன பள்ளிக்கூடத்தை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறார். பிள்ளைகளுக்கு பாடத்தை நடத்தும் பொழுதும், சத்தியங்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுதும் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தது யாரு? கேயாசி. ஆண்டவர் என்னிடத்தில் வைத்த இரண்டாவது கேள்வி, ஆண்டவர் வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவரோடு தான் இருக்கிறோம், ஜெபம் செய்கிறோம், ஆண்டவரோடு தான் இருக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம், ஆண்டவரோடு தான் இருக்கிறோம். ஆண்டவர் வைத்த ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, என் மனசு உங்ககிட்ட இருக்குதாப்பா? இதையெல்லாம் செய்கிற சந்தோஷம், ஆனால் என் மனசு என்ன என்பதை நீ புரிஞ்சுக்கிட்டு என் மனசு உன்னிடத்தில் இருக்குதா? இன்னைக்கு இந்த காலங்களில் எதுக்காக உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற? நீ எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற? உன் வாழ்க்கை எதை நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறது? நீ சிந்திச்சு பாரு. இன்னைக்கு ஒலிவ தோப்புகளை வாங்குவதற்கும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவதற்கும் இது காலமா அப்படின்னு அந்த கேயாசி கிட்ட எலிசா கேட்டது போல ஆண்டவர் நம்ம கிட்ட கேட்கிறாரு. இன்னைக்கு பண ஆசைக்காக தான் ஒவ்வொரு மனிதனும் ஆண்டவருடைய சத்தியத்தை மீறி நடக்கிறாங்க, ஆண்டவருக்கு என்று பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. எல்லாத்துக்கும் அடிப்படை எது அப்படின்னா பண ஆசை. ஆண்டவர் அங்கதான் ஒரு கேள்வி வச்சு கேட்கிறாரு, ஏன் என் மனசு உன்னிடத்துல இல்லை? நீங்க சிந்திச்சு பாருங்க அன்பானவர்களே. அன்னைக்கு கேயாசி கிட்ட ஆண்டவர் எலிசாவுக்கு பிறகான பெரிய ஊழியத்தை ஒப்படைப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தார். ஆனா கேயாசி அந்த ஊழிய பாக்கியத்தை இழந்ததற்கு ஒரே ஒரு அடிப்படையான காரியம் இச்சை, ஆசை. அந்த வார்த்தை தெளிவா சொல்றாரு, பணத்தை வாங்குகிறதற்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அந்த பண ஆசை கேயாசியினுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்குதுன்னு பாருங்களேன். கேயாசியை மாத்திரம் அது வீழ்த்தலைங்க. அந்த பண ஆசை இந்த கேயாசி கிட்ட இருந்தபடியினால அவனுடைய சந்ததிக்கும் அவனுடைய சாபம் தொடர்ந்தது என்பதை நம்ம என்ன பண்ண முடியுது? வேதவசனத்தில் பார்க்க முடியுது. நீங்க சிந்திச்சு பாருங்க. இந்த உலகத்தின் முடிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் ஒருவேளை ஆண்டவர் மனசு நம்ம கிட்ட இல்லாம இந்த காலம் நுட்ப நியாய விசாரணை நடந்து கொண்டிருக்கிற காலம், ஆண்டவர் நம்மை சுத்திகரித்து கொண்டிருக்கிற காலம், பாவங்களை அறிக்கை செய்து பரலோக தேவனை போல நம்ம மாற வேண்டிய காலம். இந்த காலத்துல ஆண்டவர் மனசு நம்ம கிட்ட இல்லாம நம்ம மனசு உலகத்திலையும் பணத்திலையும் மற்ற ஆசீர்வாத ஐஸ்வர்ய காரியத்திலும் நம்ம இருக்கோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, எலிசா கேயாசி கிட்ட கேட்டது போல, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? எத்தனை சத்தியங்களை படிக்கிறோம், எத்தனை வேத வசனங்களை நம்ம வாசிக்கிறோம், எத்தனை ஜெபங்களை நம்ம செய்கிறோம், இத்தனை காரியங்களை செய்தாலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் வைக்கிற ஒரே ஒரு கேள்வி, என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? ஒருவேளை கேயாசி கிட்ட அவனுடைய எஜமானுடைய அந்த மனம் இருந்துச்சு அப்படின்னா அவன் என்னங்க பண்ணியிருப்பான்? நாகமான் கிட்ட அவன் துணிஞ்சு போய் அந்த காரியத்தை கேட்டிருப்பானா? பொய் சொல்வதற்கான ஒரு ஏதுவதற்குள்ள வந்திருப்பானா? இன்னைக்கு யோசித்து பாருங்க. இந்த உலகத்தில் நடைபெறுகிற பெரிய பெரிய சம்பவங்களுக்கெல்லாம் அடிப்படையாக இருக்கிறது எது அப்படின்னா பண ஆசை. ஏன்டா கொலை செஞ்ச? பணம். ஏன் விபச்சாரம் செஞ்ச? பணம். ஏன் களவு செஞ்ச? பணம். இந்த உலகத்தில் நடைபெறுகிற மெஜாரிட்டியான பிரச்சனைகளுக்கான அடிப்படையான காரணம் பண ஆசை. அந்த பண ஆசை கேயாசி கிட்ட இருந்துச்சு. கேயாசி கிட்ட அந்த பண ஆசை இருந்தபடியினால அவனுக்கென்று தேவன் வைத்திருந்த மகத்துவமான ஊழியத்தை இழந்தான். அவனுக்கென்று தேவன் வைத்திருந்த மகத்தான பணியை இழந்தான். எல்லாவற்றையும் இழந்து குஷ்டரோகம் என்னும் வியாதி அவன் பெற்றுக்கொண்டு அவனுக்கு மாத்திரமல்ல அவனுடைய பின் சந்ததிக்கும் அந்த சாபத்தை அவன் பெற்று வைப்பதற்கு காரணமாக இருந்த ஒன்றே ஒன்று பண ஆசை. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் நம்மளை எச்சரித்தது போல வஞ்சகம் வெளியிலிருந்து வரணும்னு அவசியம் இல்லைங்க. வஞ்சகம் எங்கே இருக்கக்கூடாது? உள்ளத்தில் இருக்கக்கூடாதுங்க. அதனால தான் பவுல் தெளிவாக சொன்னார், பெரிய பெரிய வஞ்சங்கள் வெளியிலிருந்து வருது என்று சொல்லி நம்ம பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். சண்டேலா வருதுன்னு பயப்படுறோம், இந்த காரியம் நடக்குதுன்னு பயப்படுறோம், அது வரப்போகுது, இது வரப்போகுது, இது எல்லாம் நடக்க போகுது, எல்லா பயமும் நமக்குள்ளாக இருக்கிறது. ஆனால் வெளிப்புற வஞ்சனைக்குள்ளாய் நாம் சிந்தித்து செயல்படுகிறதை பார்க்கலாம் உள்புறமாக ஒரு வஞ்சனை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம என்ன பண்ணுறது கிடையாது. அநேக நேரங்களில் சிந்திக்கிறது கிடையாது. இன்றைக்கி இந்த மத்திய வார ஆராதனையில் வந்து பங்கெடுத்த உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவன் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, ஆண்டவர் மனது நம்ம இடத்துல இருக்கிறதா? இந்த காலங்களில் நம்ம பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து கொண்டிருக்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், உங்கள் பொக்கிஷங்களை எங்கே சேர்க்க வேணான்னு சொன்னார்? பூமியில் சேர்க்காதீங்க. ஏன் பூமியில் சேர்க்காதீங்க? பொட்டு பூச்சி அரிக்கும், கள்ளன் வந்து அதை களவாடி கொண்டு போவான். அது எல்லாம் இந்த உலகத்தோடு அழிந்து போகக்கூடியது. ஆனால் அழியாத ஒரு பொக்கிஷத்தை எங்கே சேர்த்து வைங்க? பரலோகத்தில் சேர்த்து வைங்க. அந்த அழியாத பொக்கிஷம் என்பது என்ன அப்படின்னா ஆத்தும
ஆதாயம். ஆண்டவர் கேட்குறாரு, ஊழியத்தை செய்து ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டிய காலங்களில், ஊழியம் செய்து ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டிய காரியங்கள்ல நீ எங்கப்பா இருந்து கொண்டிருக்கிற? இந்த உலகத்துல பணத்தை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறியா? இந்த உலகத்துல ஒளிவ தோப்புகளையும் வஸ்திரங்களையும் நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறியா? இப்படி ஓடிக்கொண்டிருந்த அப்படின்னா ஏன் என் மனசு உன்னோடு கூட செல்லவில்லையா என்ற ஒரு கேள்வியை பரலோகத்தின் ஆண்டவர் இந்த மத்திய வாராதம் நம்மோடு வைக்கிறாருங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒருவேளை இந்த பிரச்சனை, இந்த வஞ்சனை நமக்குள்ளாக இருக்கும் அப்படின்னா கிறிஸ்துவின் பாதத்தில் நம்ம ஒப்படைச்சு, ஆண்டவரே ஆமாம்ப்பா, நான் பயணிக்க வேண்டிய பாதை வேறு, ஆனால் நான் எங்கேயோ பயணித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. இந்த பண ஆசையிலிருந்து, இந்த எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற அந்த பண ஆசையை விட்டு என்னை நீக்கி எடுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த காலத்தில் நீங்கள் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க, என்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. இந்த காலங்களில் நான் உங்களோடு இணைந்து பரிசுத்தப்படுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒப்படைக்கும் பொழுது பரலோகத்தின் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்துவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே.